வணக்கம். எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது. நான் எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும், சம்டைம்ஸ் காலேஜ் வரைக்கும் கூட ஃபுல்லாகவே இங்கிலீஷ் மீடியத்தில் தானே படித்தேன். ஆனாலும் எனக்கு இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேச வரலையே. அதே மாதிரி என்னால் ஒரு எழுத்துப்பிழை இல்லாமல், அதாவது கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் எதுவுமே இல்லாமல் இங்கிலீஷ் எழுத வரலையே அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு பார்ப்போம். எந்த ஒரு மொழி கற்றுக்கிட்டாலும் அதோட லிஸ்னிங் ஸ்கில்ஸ், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் இந்த ஆர்டரில் தான் நம்ம கற்றுக்கணும். அதுக்கு LSRWன்னு சொல்லுவோம். இந்த ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டா தான் எந்த ஒரு மொழியுமே நமக்கு புலமை வர முடியும், ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்க முடியும். அதனால தான் ஒரு நார்த் இந்தியாவில் போஸ்டிங் போட்டு 2 வருஷம் இருந்து பாருங்கள், நீங்கள் சூப்பராக ஹிந்தி பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி ஒரு குழந்தை ஒரு 3 வயசுக்குள்ளே என்ன ஆகுது சொல்லுங்கள், ஒரு 3 வயசில் அதோட தாய்மொழியை ஃப்ளூவெண்ட்டாக பேச ஆரம்பிச்சிருது. சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் கூட நல்ல ஃப்ளூவெண்ட். அதுக்கு என்ன நம்ம உட்காந்து கிராமர் கற்றுக் கொடுத்தோமா? கிடையாதே. எஸ். ஆனால் அந்த ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த குழந்தைக்கு புரியுதோ இல்லையோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தாய்மொழியில் பேசிக்கிட்டே இருக்கோம். அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அந்த குழந்தையால் தாய்மொழியில் ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியுது. பேச முடிஞ்சாலே போதும், half the problem is solved. ஸோ இதுக்கு நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம நாளைக்கு செஷனில் பார்க்கலாம்.